விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிர்களில் வரக்கூடிய கருகல் நோய், இலைப்புள்ளி, அப்படி இல்லைனா அழுகல் நோய், இது மாதிரி கஷ்டப்பட்டால் இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து மூலமாக எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஸ்ட்ரோபின் ப்ளஸ் மோனோசிப் அப்படின்ற ஒரு நவீன வகையான பூஞ்சான் கொல்லி மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மருந்து எதற்கு பயன்படுத்தலாம், என்னென்ன பயிர்களுக்கு எவ்வளோ பயன்படுத்தணும், இதோடைய மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன, எப்போ அறிமுகம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்தையும், எந்தெந்த மருந்து கூட கலக்கணும் கலக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது எப்படி செயல்படுகிறது, மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மோட் ஆஃப் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதில் 2 சக்தி வாய்ந்த மருந்துகள் ஒன்று அஸ்ட்ரோஸ்பின் அண்ட் அது சிஸ்டமிக் வகையில். இது செடியோட உள்ள ஊடுருவி சென்று நோய் கிருமிகள் சுவாசத்தை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வளர விடாமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது அஸ்ட்ரோபின். மோனோசிப் என்பது பார்த்திங்கன்னா கான்டாக்ட் வகை, ஓகேவா. இது செடியின் மேலே ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்து வெளியிருந்து வரக்கூடிய நோய்களை கண்ட்ரோல் பண்ணும், இல்லை செடிகளை தாக்காமல் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற வேலையை பார்க்கக்கூடியது தான் மோனோசிப், ஓகேங்களா. இதில் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயில் டிஸ்பர்ஷன் தொழில்நுட்பம் இருப்பதனால இது இலைகள் நன்றாக ஒட்டி கொண்டு நீண்ட நாட்களுக்கு பலன் கொடுக்கும். நோய் தாக்குதலோ இல்லை அப்படி தாக்கியிருந்த நோய்களை சிஸ்டமிக்காக ஊடுருவி போய் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நாள் டைம் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம எந்தெந்த பயிர்களுக்கு என்ன நோய்களுக்கு இந்த மருந்து கட்டுப்படுத்தும். பயிர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது திராட்சை, உருளைக்கிழங்கு, தக்காளி, மிளகாய், வெங்காயம் மற்றும் பூச்செடிகள் எல்லாத்துக்குமே இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். மிளகாய் மற்றும் தக்காளிகளை பொறுத்த வரைக்கும் இலைப்புள்ளி நோய் மற்றும் பழமழுகல் இந்த நோய்களை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப மற்றும் பிற்கால கருகள், இயர்லி அண்டு லேட் பிளைட்ஸ், இது ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். திராட்சையை பொறுத்த வரைக்கும் அடிசாம்பல் நோய், டவுன்லி மைல்டுவேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அடிசாம்பல் நோய் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணும். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஊதா நிற அழுகல் அப்படிங்கிற இந்த நோயை வெங்காயத்தில் கண்ட்ரோல் படுத்தும். ஓகே, இப்போ இந்த இது நோயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட டோசேஜ் என்ன, சரியான அளவு என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது 15 லிட்டர் டேங்குக்கு எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறோம். 15 லிட்டர் டேங்குக்கு 40 முதல் 45 ml வரைக்கும் கலந்து நம்ம தெளிக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டரில் இருந்து 600 ml வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். 200 to 220 லிட்டர் தண்ணியில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மருந்து தெளிக்கும் போது இலைகளின் இருபுறமும் படும்படி நன்றாக தெளிக்கணும், ஓகேவா. அதாவது இலையோட 2 பக்கமும் படுற மாரி தெளித்தாதான் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நேரடியாக வெயில் அடிக்கும் போது தெளிக்க வேணாம், காலையில் அப்படியெல்லாம் சாயந்தரம் நேரத்தில் தெளிச்சிங்க அப்படின்னா மருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த மருந்தை குலுக்கி தான் பயன்படுத்தணும். ஏன்னா இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படிங்கிறது ஓஎஸ் டெக்னாலஜி. ஓஎஸ்னால் ஆயில் டிப்ரெஷன்ஸ், அதாவது அப்படியே உள்ளடிக்கே இருக்குது. நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த ஆயில் டிப்ரெஷன்ஸ் மெத்தடுங்கிறதுனால நல்லா நம்ம ஷேக் பண்ணி நம்ம அடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். அடுத்ததாக கவனிக்க வேண்டியவை தெளிக்கும் நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதாவது அதிகாலையோ இல்லை மாலை நேரத்திலையோ தான் நம்ம தெளிக்கணும். அப்படி இல்லைனா வெயில் நேரத்தில் தெளிக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு நோய் வருவதற்கு முன்பே நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தெளிச்சிடும் அப்படின்னா ரிசல்ட்டுங்கிறது சூப்பராக இருக்கும். இந்த மருந்து தெளித்தா 2 அல்லது 3 மணி நேரம் கழித்து மழை அப்படிங்கிறது வந்தால் பிரச்சனை கிடையாது. அடித்த உடனே மழை அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது, ஓகேவா. எவற்றுடன் கலக்கக்கூடாது அப்படின்னா பெரும்பாலான பூச்சிக்கொல்லி மருந்துகளுடன் நீங்கள் கலந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. கலக்கக்கூடாது எது அப்படின்னா அந்த ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோவும் சொல்ல போதும் அக்ளீன் இருக்குல்ல, அதாவது இந்த சுண்ணாம்பு சக்தி கலந்த மருந்துகளாக இருக்கட்டும், இல்லை பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கிறதாக இருக்கட்டும், அது மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகளை நம்ம இதோட கலக்கக்கூடாது. அடுத்ததாக காத்திருப்பு காலம். மருந்து தெளித்த பிறகு பயிரை அறுவடை செய்ய காத்திருக்க வேண்டிய காலம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் 5 நாட்கள் கழித்து தான் நம்ம அறுவடை செய்யணும். திராட்சையை பொறுத்த வரைக்கும் 15 to 20 நாட்கள் கழித்து தான் அறுவடை செய்யணும். அடுத்ததாக நம்ம இந்த குறிப்பிட்ட மருந்து டெக்னிக்கலில் என்னென்ன பிரபலமான நிறுவனங்கள் இருக்குது மற்றும் அதனுடைய விலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இண்டோஃபில் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அவதார் இந்த மருந்து, இது 1/2 லிட்டர் அப்படிங்கிறது 650 750 ரூபா வரைக்கும் விலை இருக்கும். ஜின்ஜிந்தா கம்பெனியில் வரக்கூடிய கவாச்சி ஃப்ளோ, இது 700 800 ரூபா வரைக்கும் ரேட் இருக்கும். லோக்கல் பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது, அதோடைய விலை அப்படிங்கிறது 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் அதோடைய விலை நிலவரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக இந்த மருந்து பயிர்களில் இருக்கக்கூடிய நோயை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் செடியுடைய பச்சைத்தன்மையை அதிகரித்து நல்ல மகசூல் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறது இந்த
இந்த மருந்து அப்படிங்கிறது வழிவகுச்சிக்கிட்டு வருது. இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் யூஸ் பண்ணியிருந்தால் இது நல்லா இருந்துச்சு, இதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ போடுங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நன்றி.